Hello students, welcome to our channel at Our Thoughts. In this supplementary from 8th Standard Syllabus English, we are seeing the Unit 1, the 3 questions written by the author Leo Tolstoy. In this we'll be seeing the question and answers. Let's get into the video. Choose the correct answer from the options given below. The king wanted to know the answers for space questions 3, 5 and 9. Is the correct option 3. The king wanted to know the answers for 3 questions. The hermit lived in a space, cottage, palace, wood. Hermit எங்க வாழ்ந்தாரு? Wood. Hermit lived in a wood. Third one, space, widely renowned for his wisdom. Options, hermit, messenger, warriors. இதுக்கு right option, hermit, widely renowned for his wisdom. Now, B, fill in the blanks. First one, the answer for the question was to have a space to fix the proper time for everything. Council of wise men is the right answer. The answer for the first question was to have a council of wise men to fix the proper time for everything. Second question, fill space, were referred to know the right time for every action. இது வந்து யாருன்னா மெஜிஷியன்ஸ் were referred to know the right time for every action. என்ன ஆக்ஷன் செய்யறதா இருந்தாலும் அதுக்கு ரைட் டைம் வந்து யார் ரெஃபர் பண்ணாங்கன்னா மெஜிஷியன்ஸ் வந்து ரெஃபர் டு நோ தி ரைட் டைம் ஃபார் எவ்ரி ஆக்ஷன். தேர்ட் ஒன், த கிங் டிசைடட் டு கன்சல்ட் யர் ஸ்பேஸ், ஹெர்மிட். ஆப்ஷன் ரைட் ஆன்சர், ரைட் ஃபிலிப்ஸ் வந்து ஹெர்மிட். கிங் வந்து யாரை வந்து கன்சல்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாருன்னா ஹெர்மிட். Who said these words? First one, they all answered his questions differently. இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா யார் இந்த வேர்ட்ஸ் சொன்னதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம லெசனுடைய ஆத்தர் வந்து யார்? லியோ டால்ஸ்டாய் தான். தே அப்படின்னு சொல்கிறது பார்த்தா நம்ம ஆத்தர் வந்து யார் தே அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா லேர்ன்டு மென். அடுத்து ஹிஸ், இது வந்து யார் ரெஃபர் பண்ணுதுன்னா தி கிங்ஸ். தே ஆல் ஆன்சர்ட் ஹிஸ் கொஷின்ஸ் டிஃப்ரெண்ட்லி. தேன்றது லேர்ன்டு மென், ஹிஸ்ன்றது தி கிங்ஸ். செகண்ட் ஒன், ஹவு கேன் ஐ லேர்ன் டு டூ த ரைட் திங் அட் தி ரைட் டைம். இது யார் சொன்னாங்க? ஹூ செட் தீஸ் வேர்ட்ஸ்? அதாவது ஹவு கேன் ஐ லேர்ன் டு டூ ரைட் திங் அட் தி ரைட் டைம். நான் எப்படி லேர்ன் பண்ணி கற்றுக்கிறது ரைட் திங்கை ரைட் நேரத்தில் செய்கிறதுக்கு, அதாவது ஒரு சரியான செயலை சரியான நேரத்தில் செய்கிறதுக்கு நான் எப்படி கற்றுக்கிறதுன்றது வந்து யாருன்னா தி கிங். தேர்ட் ஒன், நவ் ரெஸ்ட் எ வைல் அண்ட் லெட் மீ ஒர்க் அ பிட். இது யார் சொன்னதுன்னா தி ஹெர்மிட். நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நான் வந்து இப்போ ஒர்க் பண்ணுறப்போ நேரம் அப்படின்னு சொன்னது வந்து யாருன்னா தி ஹெர்மிட். வாட் வேர் தி கிங்ஸ் கொஷின்? கிங்கோட கொஷின் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட் வாஸ் த ரைட் டைம் ஃபார் எவ்ரி ஆக்ஷன், இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் கொஷின், ஹூ வேர் த மோஸ்ட் நெசசரி பீப்புள், யார் வந்து ரொம்ப முக்கியமான பீப்புள். தேர்ட் ஒன், ஹவு டு நோ வாட் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு டூ, எப்படி தெரிஞ்சுக்கிறது எது வந்து முக்கியமான செயல் செய்யறதுக்குன்றது தான். 3 கொஷின் என்னென்னா வாட் வாஸ் த ரைட் டைம் ஃபார் எவ்ரி ஆக்ஷன், எது வந்து சரியான நேரம் எல்லா ஆக்ஷனுமே செய்கிறதுக்கு. ஹூ வேர் த மோஸ்ட் நெசசரி பீப்புள், யார் முக்கியமான பீப்புள். ஹவு டு நோ வாட் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு டூ, எது வந்து முக்கியமாக செய்யணும்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது. இதுதான் வந்து த கிங்ஸ் கொஷின். இந்த கொஷின் வாட் வேர் த கிங்ஸ் கொஷின்னு கேட்டால் இது 3 கொஷின் எழுதணும். செகண்ட் ஒன், வாஸ் த கிங் சாட்டிஸ்ஃபைடு வித் த ஆன்சர்ஸ், ஒய். கிங் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாங்களா அந்த கிடைச்ச பதில் வச்சு, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் நோ, கிடையாது. கிங் வந்து நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் த ஆன்சர்ஸ். கிங்க்கு வந்து எந்த பதிலுமே திருப்தி அளிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு ஒய்ன்னு இருக்குல்ல கொஷனில், அதுக்கு ஏன் அப்படின்னா because all the answers were different and the king could not agree with none of them. ஏன்னா எல்லா பதிலுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கிங் வந்து எதையுமே வந்து ஏற்றுக்க முடியல, அவர் அக்ரி பண்ணிக்கல எதுக்குமே. ஸோ இப்போ ஆன்சர் நான் இன்னொரு தடவை ரீட் பண்ணுறேன். No, the king was not satisfied with the answers
Because all the answers were different and the king could not agree with none of them. Why was the king advised to go to the magicians? ஏன் கிங்க்கு வந்து அட்வைஸ் கொடுத்தாங்க மெஜிஷியனை போய் பார்க்க சொல்லினா த கிங் வாஸ் அட்வைஸ்ட் டு கோ டு த மெஜிஷியன்ஸ் இன் ஆர்டர் டு நோ தி ரைட் டைம் ஃபார் எவ்ரி ஆக்ஷன். கரெக்டான டைம் தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லா ஆக்ஷனுக்கும் அவருக்கு மெஜிஷியனை போய் பார்க்க சொல்லி அட்வைஸ் கொடுத்தாங்க. த கிங் வாஸ் அட்வைஸ்ட் டு கோ டு த மெஜிஷியன்ஸ் இன் ஆர்டர் டு நோ தி ரைட் டைம் ஃபார் எவ்ரி ஆக்ஷன். Fourth one, whose advice did the people say would be important to the king in answer to the second question? யாருடைய ஆன்சர் வந்து கிங்குக்கு செகண்ட் கொஷனுக்கு சரியாக இருக்கும்னு சொன்னாங்க. would be important பார்த்தா in answer to the second question, the advice of the counselors, priests, doctors and warriors would be important to the king. Again, whose advice did the people say would be important to the king in answer to second question? In answer to the second question, the advice of the counselors, priests, doctors and warriors would be important to the king. Now section B, read and understand. A, write true or false for the following statement. The bearded man was an enemy to the king. It is true. The king and the hermit refused to help the wounded man. It is false. The wounded man asked for the king's forgiveness. True. The king promised to restore the property of the bearded man. கிங் வந்து ப்ராமிஸ் பண்ணார் திரும்பவும் பியர்டட் மேனோட ப்ராப்பர்ட்டிஸை அவர்கிட்ட கொடுத்துருதா, அதனால் இது ட்ரூ. தேர்ட் ஒன், த wounded மேன் ஆஸ்க்டு ஃபார் கிங்ஸ் forgiveness. அந்த அடிப்பட்ட மனிதன் வந்து கிங் கிட்ட மன்னிப்பு கேட்டார், அது உண்மை, ட்ரூ. செகண்ட் ஒன், கிங் அண்ட் ஹர்மிட் ரெஃப்யூஸ்டு டு ஹெல்ப் த wounded மேன். கிடையாது, கிங்கும் ஹர்மிட்டும் wounded மேனுக்கு வந்து உதவி பண்ணாங்க, அவரோட wounds எல்லாம் ட்ரெஸ் பண்ணாங்க, அதனால் இது ஃபால்ஸ். The bearded man was an enemy of the king. இது வந்து கரெக்ட், அந்த bearded man வந்து enemy தான் கிங்க்கு, ஸோ அது ட்ரூ. Match the words in column A with their meanings in column B. இப்போ A காலமில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிசிஷியன் இருக்காங்க. ஃபிசிஷியன் வந்து யார்? மெடிக்கல் ப்ராக்டிஷனர். அடுத்து ரீஸ்டோர்னா திரும்ப பெறுதல் அப்படின்றது, பிரிங் பேக். தேர்ட் ஒன் ரிப்பெண்ட், அதுக்கு மீனிங் பார்த்தா ரிக்ரெட், அதாவது வருத்தப்படுறது, இல்லை இதை செஞ்சுருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது. ஃபோர்த் ஒன், இது எனக்கு ப்ரொனன்சியேஷன் எக்ஸாக்டாக தெரியல, ஆம்புஷ், இதுக்கு சர்ப்ரைஸ் அட்டாக், எதிர்பாராத விதமாக வந்து தாக்குதல் நடத்துறது. கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் 4 questions இருக்குது, அதை பார்க்கலாம். Who came running out of the wood? What happened to him? A bearded man. கொஷின் வந்து யார் வந்து வுட்லேருந்து ஓடி வந்தது, அவங்களுக்கு என்ன ஆச்சு? A bearded man came running out of the wood. Blood was flowing from the wound in his stomach. The king's bodyguard attacked him. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் கொஷின்னா யார் வுட்லேருந்து ஓடி வந்தாங்கன்னு இருக்குது. Who came running out of the wood? A bearded man, இது எழுதிட்ட கொஷனில் இருந்து கேம் ரன்னிங் அவுட் ஆஃப் தி வுட் எழுதுங்க. இப்போ அடுத்த பார்ட் ஆஃப் கொஷின் என்ன? வாட் ஹேப்பன்ட் டு ஹிம், அவருக்கு என்ன ஆச்சுன்ட்டு. பிளட் வந்து அவரோட wound ஸ்டொமக்கில் இருந்து ஒழுகிட்டு இருந்தது. பிளட் வாஸ் ஃப்ளோயிங் ஃப்ரம் த wound இன் ஹிஸ் ஸ்டொமக். அடுத்து த கிங்ஸ் பாடிகார்ட் அட்டாக்டு ஹிம். இன்னொரு தடவை ஆன்சர் படிக்கிறேன். A bearded man came running out of the wood. Blood was flowing from the wound in his stomach. The king's bodyguard attacked him. How did the king and the hermit restore the life of a wounded man? அந்த கிங்கும் ஹர்மிட்டும் எப்படி வந்து அடிப்பட்ட அந்த மனிதனோட உயிரை வந்து ரீஸ்டோர் பண்ணாங்க, எப்படி வந்து அதை திரும்ப பெற்றாங்க அப்படின்றத, ரீஸ்டோர்னா எப்படி சரி பண்ணாங்கன்றது. இப்போது த கிங் அண்ட் த ஹர்மிட் unfastened the man's clothing, அவரோட clothing ரிமூவ் பண்ணாங்க. The king washed the wound in his stomach
and bandaged it with his handkerchief and with a towel the hermit had. அதாவது கிங் வந்து ஸ்டொமக்கில் இருந்த wound வாஷ் பண்ணாங்க அண்ட் பேண்டேஜ் பண்ணார் வித் ஹிஸ் ஹேண்ட்கர்ச்சிஃபும், அவர்கிட்ட இருந்த ஹேண்ட்கர்ச்சிஃப் வச்சும், ப்ளஸ் அது கூட ஹர்மிட் கொடுத்த டவல் வச்சு. when the blood stopped flowing the king gave fresh water for him to drink. அதுதான் இந்த அடிப்பட்ட மனுஷனுக்கு ரத்தம் ஒழுகிட்டு இருந்ததுல அது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, நின்றுடுச்சு ரத்தம் ஒழுகி வரது. அதுக்கப்புறம் கிங் வந்து ஃப்ரெஷ் ஒரு நல்ல தண்ணியை வந்து கொடுத்தார் குடிக்க அந்த அடிப்பட்ட அந்த மனுஷனுக்கு. Then the king with the hermit's help carried the wounded man into the hut and laid him on the bed. அதுக்கப்புறம் கிங் வந்து ஹர்மிட்டோட உதவியோட அடிப்பட்ட மனுஷன் வந்து அந்த ஹட் குடிசைக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு பெட் மேலே படுக்க வச்சாங்க. இப்போ இன்னொரு தடவை நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் என்ன, எப்படி கிங்கும் ஹர்மிட்டும் ரீஸ்டோர் பண்ணாங்க லைஃப் ஆஃப் wounded மேன்னு இருக்குது. ஆன்சர், the king and the hermit unfastened the man's clothing. The king washed the wound in his stomach and bandaged it with his handkerchief and with a towel the hermit had. When the blood stopped flowing, the king gave fresh water for him to drink. Then the king with the hermit's help carried the wounded man into the hut and laid him on the bed. Third one, why did the king sleep through the night? The king was, ஏன் கிங் வந்து தூங்கிட்டாரு நைட் ஃபுல்லாக அப்படின்னு கேட்குறாங்க. The king was so tired from his walk, from the digging work with the spade and from putting all his effort to save the bearded man, so he slept soundly through the night. கிங் வந்து நடந்து வந்துட்டு இருந்தார், அதனால் அவர் டயர்டாக இருந்தார். அதுக்கு அடுத்தது ஸ்பேட் வச்சு அவர் வந்து தோன்ற ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், டிகிங் ஒர்க். அதுக்கப்புறம் அந்த பியர்டட் மேன் அடிபட்டிருந்தவருக்கு வந்து அவரோட எல்லா எஃபர்ட்ஸும் போட்டு உயிரை காப்பாற்றி சேவ் பண்ணாங்க. இதெல்லாம் அவர் செஞ்சதுனால அவர் ரொம்ப டயர்டாக இருந்து நைட் நல்லா தூங்கிட்டார். The king was so tired from his walk, from the digging work with the spade and from putting all his effort to save the bearded man, so he slept soundly through the night. Fourth one, what were the changes in the behavior of the wounded man at the end? கடைசியில் வந்து இன்னெல்லாம் மாறுதல் இருந்தது அவரோட பிஹேவியர், அது பழக்க வழக்கங்களில், இல்லை அவர் நடந்துக்கிட்ட விதத்தில் அந்த அடிபட்டுற மனுஷன் என்ன சேஞ்சஸ் இருந்ததுன்னு கேட்குறாங்க. The wounded man was the enemy of the king. அந்த wounded man பார்த்தா எதிரி கிங்குக்கு. He wanted to kill the king, but the king saved his life. அந்த wounded man வந்து கிங்கை தான் கொலை பண்ணுறதுக்கு வந்தாங்க, ஆனால் கிங் வந்து அவரோட லைஃப்பை சேவ் பண்ணிட்டார். The wounded man asked the king's forgiveness and wanted to serve the king as a very faithful slave. அந்த wounded man வந்து கிங் தான் அவரோட உயிரை காப்பாற்றினாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறார் கிங்குக்கிட்ட. அதுக்கப்புறம் நான் உங்களுக்காக கிங் கிட்ட சொல்கிறார், நான் உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையான அடிமையாக இருந்து உங்களுக்கு சேவை செய்யணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி. அதுதான் ஃபுல்லாக நான் இப்போ ரீட் பண்ணுறேன். The wounded man was the enemy of the king. He wanted to kill the king, but the king saved his life. The wounded man asked the king's forgiveness and wanted to serve the king as a very faithful slave. இது நமக்கு புரிஞ்சதுதா? Okay friends, thank you for watching our video. Please like, share, subscribe and also comment below your questions so that we can upload the video. And இது full video text questions வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டிருக்கோம். இன்கேஸ் வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் கிளாரிட்டி இல்லாமல் இஷ்யூஸ் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் டேப் பண்ணுங்கள், அங்கே உங்களுக்கு கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் ஃபுல்லாமே இருக்குது. Thank you once again, our thoughts, for watching our videos at our thoughts.